அமெரிக்க அதிபருக்கும் அரபு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இடையில நடைபெற்ற குறித்த சந்திப்பை பொறுத்தவரையில் எல்லா அரபு நாடுகளுடைய தலைவர்களும் அதிலே பங்கு பெறவில்லை. இந்த இடத்துல நான் சொன்ன நாட்டுகளுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. இந்த சந்திப்பில் பேசப்பட்ட மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், முந்திரி கொட்டை மாதிரி பாயிற அப்படிம்பாங்க. ஒரு காரியம் நடக்க முன்னாடி முந்திக்கிட்டு எவனாவது வந்து நிற்பான், நான் தான் அதை சொன்னேன், நான் தான் செஞ்சேன், இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ற ஆட்கள் இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு வேலையை இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ பார்த்திருக்கிறார். பேச்சுவார்த்தை முடிய அர்துகான் வந்து சூப்பர், நல்ல சக்சஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பேச்சுவார்த்தைகள் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அல் ஜசீரா அழகாக செய்தியாக்கி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ந்து 2-3 நாட்களாக பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் ஐநாவினுடைய உயர் சபையிலே மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து அத்தனை நாட்டு தலைவர்களும் பாலஸ்தீனம் காசாவினுடைய பிரச்சனையை பற்றித்தான் மிக அதிகமாகவே பேசக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நேற்றைய தினம் ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இறுக்கமான உரையை பேசியிருந்தார். அந்த உரையை பொறுத்தவரையில் எல்லா தரப்பையுமே மிரட்டக்கூடிய ஒரு உரையாகத்தான் அந்த உரை அமைந்திருந்தது. எங்களை விட்ட ஆள் இல்லை, நாங்கள் பணம் தந்தால் தான் ஐநாவே நகரும், எந்த நாட்டை வேணும்னா நாங்கள் எதுவும் பண்ணலான்னு சொல்லி பல விஷயங்களை பேசி நாம் பல யுத்தங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிறேங்கிற தற்புகழ்ச்சி பேச்சுக்களை எல்லாம் அவரே புகழ்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இந்த பேச்சுக்களுக்கு பிறகு அவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் சில பேரை நான் சந்திக்க இருக்கிறேன், மிக முக்கியமான சில விவகாரங்கள் தொடர்பாக என்று அறிவித்திருந்தார். அது காசா தொடர்பான சந்திப்பு தான். அமெரிக்க அதிபருக்கும் அரபு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இடையில நடைபெற்ற குறித்த சந்திப்பை பொறுத்தவரையில் எல்லா அரபு நாடுகளுடைய தலைவர்களும் அதிலே பங்கு பெறவில்லை. மிக முக்கியமான சில தலைவர்கள் தான் பங்கு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவங்க பங்கெடுத்திருந்தார். அதே மாதிரி கத்தருடைய அதிபர் பங்கெடுத்திருந்தார். சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் பங்கெடுத்திருந்தார். இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ பங்கெடுத்திருந்தார். ஈஜிப்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பங்கெடுத்திருந்தார். அதே போன்று பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷரீஃப் அவங்க பங்கெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லாவும் அதிலே பங்கெடுத்திருந்தார். ஜனாதிபதி ட்ரம்போடு நடைபெற்ற ஒரு முக்கியமான சந்திப்பாக அந்த சந்திப்பு கருதப்பட்டது. அவங்க இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி அடங்கிய அந்த போட்டோவை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த இடத்துல நான் சொன்ன நாட்டுகளுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. இந்த சந்திப்பில் பேசப்பட்ட மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டால், காசா ஆஃப்டர் வார் எப்படி இருக்க போகிறது, யுத்தம் நின்றால் யுத்தம் நின்றதற்கு பிறகு என்ன என்பதுதான் இதிலே கலந்துரையாடப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம். ஏன்னா தற்போது அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மீதான அவநம்பிக்கையில் இருக்கின்றன. அதை நீங்கள் இந்த கத்தார் மீதான அட்டாக்குக்கு பிறகு நடந்த சம்பவங்களை கோடிட்டு பார்க்கலாம். முக்கியமான 2 சம்பவங்கள். ஒன்று, சவுதி அரேபியா உடனடியாக பாகிஸ்தானோடு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதே போன்று கத்தருடைய அதிபர் உடனடியாக ஜோர்டானுக்கு போய் ஜோர்டான் மன்னரோட பேசியது. என்ன பேசினாருங்கிற தகவல்கள் வெளியாகவில்லை. இதே நேரத்தில் படிப்படியாக பாகிஸ்தானை பாதுகாப்புக்கு அரபு நாடுகள் அழைத்து கொள்ளும் என்கிற நிலைகள் தற்போது உருவாகி இருக்கிறது. ஏன்னா அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா நம்மளை பாதுகாப்பான், அவனுடைய தேட் இருக்குது, மற்ற தடுக்கக்கூடிய வெப்பன் எல்லாம் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ள அவர்களுடைய தளங்கள் அதுக்கு தானே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் காலத்தை ஓட்டி கொண்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவுக்குள்ள அமெரிக்காவுடைய தளம், கத்தர்ல அமெரிக்காவுடைய தளம், ஜோர்டான்ல, இப்படி எல்லா நாடுகளும் ஏன் வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, இஸ்ரேலோ ஏதோ ஒரு நாடு, குறிப்பாக ஈரானை அவங்க பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஈரானே தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க என்று இருந்த நிலையில தான் தற்போது கத்தர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா தடுக்கவில்லை. இதுக்காகத்தான் வருஷம்
மாதம் கோடிக்கணக்கான காசுகளை தற்பாதுகாப்புக்காக பணமாக கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதாவது அமெரிக்காவுடைய வருமானத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காகத்தானுடைய வருமானம் நிறையவே போகுது. அரபு நாடு இந்த ட்ரில்லியன் கணக்கு அள்ளி கொடுக்குறான்ல, எதுக்காக அள்ளி கொடுக்குறான்னு கேட்டால் எங்களை அமெரிக்கா பாதுகாக்குங்கிறதுக்காக. ஆனால் கத்தர் மீதான அட்டாக்கு பிறகு அது பொய்ப்பிக்கப்பட்டதோட அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானோடு உடனடியாக சவுதி அரேபியா ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. இந்தியாவுக்கு எதிரான ஒப்பந்தம் இல்லை என்றே அவங்க சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவோட பாகிஸ்தான் யுத்தத்துக்கு வந்தால் சவுதி போய் யுத்தம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, அந்த அளவுக்கு ஆயுத பலம் சவுதிட்ட கிடையாது. ஆனால் சவுதி மேலே யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. அப்படித்தான் வருவார்கள் என்று ஒப்பந்தமும் சொல்லுகிறது. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்கிறது. 2024 தான் கொடுத்த ஒரு பேட்டியில் முகமது பின் சல்மான் MBS என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கு அணு ஆயுதம் எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு தேவையில்லை, அப்படி தேவைன்னு சொன்னா பாகிஸ்தான்ல இருந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறவேன்ட்டார். அந்த வேலையை தான் தற்போது அவர் செஞ்சிருக்கிறார். இதை தொடர்ந்து கத்தார் இதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஜோர்தானும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அமெரிக்காவோடு ஒரு மனமுருகலோடு இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய தலைவர்களையும் அழைச்சி தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. பேசி என்ன சொல்றாருன்னா, காசா வார முடிக்கணும், முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த அரபு நாட்டு தலைவர்களுடைய மண்டையில் மசாலாவை அரைக்கிறதுக்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் கனகச்சிதமாக செய்திருக்கிறார். அது பற்றிய முழுமையான தரவுகள் வெளியே வராவிட்டாலும் ஒரு சில தரவுகளை ஆக்சியோஸ் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த தரவுகள் என்ன பேசினாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னன்னா முந்திரி கொட்டை மாதிரி பாயிற அப்படிம்பாங்க. ஒரு காரியம் நடக்க முன்னாடி முந்திக்கிட்டு எவனாவது வந்து நிற்பான், நான் தான் அதை சொன்னேன், நான் தான் செஞ்சேன், இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுற ஆக்கள் இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு வேலையை இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுபியாண்டோ பார்த்துருக்கிறாரு. என்ன பார்த்துருக்கிறாருன்னு கேட்டால், டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திச்சா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்ல இருக்கிறாரோ அதையே சந்திக்க முன்னாடியே யுஎன்னுடைய அந்த 2 நாடுகள், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு, பலஸ்டைன் என்கிற ஒரு நாடு, 2 ஸ்டேட் டபுள் ஸ்டேட் இருக்கிறா இல்லையா, இந்த டபுள் ஸ்டேட் அங்கீகாரத்தில் பிரான்ஸு UK எல்லாரும் அங்கீகரிச்சாங்கல்ல. அந்த மாநாட்டில் பேசும்போது முந்திரி கொட்டையாட்டம் முந்திக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் ஒரு விவகாரத்தை வெளியில் சொல்கிறாரு. அது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த எந்திரிச்சு நில்லுங்கடா என்று சொன்னால் காலிலே விழுந்து கும்பிடுறது இருக்குல்ல, இந்த படுத்தே விட்டான். அந்த ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுடைய வண்டி அங்கே வரும்போது ஜெயலலிதாவுடைய அமைச்சர்கள் எல்லாம் ரோட்லேயே படுத்துருவாங்க. அது இப்போ இருக்கிற பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்கிற அஇஅதிமுகவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலுமே இவங்க எல்லாரும் இப்படி தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து சுபியாண்டோங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்போடு நடக்க இருக்கிற மீட்டிங்க்கு முன்னாடியே என்ன சொல்கிறாருன்னா, காசாவை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ராணுவம் 20,000 பேரை தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன், எல்லா நாடும் சேர்ந்து ராணுவத்தை அமுச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய ராணுவம் இஸ்ரேல்காரன் அவனையே வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுபியாண்டோவுடைய இராணுவத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவாங்களா? இவங்கெல்லாம் நிற்கவாவது முடியும்? இந்த அரபு நாட்டு இராணுவங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு நிற்க முடியுமா? முதல்ல அப்படி இன்கேஸ் உள்ளே போனாங்கன்னா உள்நாட்டு யுத்தம், இவங்களோட அரபு நாடுகளோட ஒரு சண்டை வந்துருச்சுன்னா இவங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? இஸ்ரேல்காரனாலே தாக்கு பிடிக்க முடியலை. இவங்களால் தாக்கு பிடிக்க முடியுமாக இருந்திருந்தா ஹிஸ்புல்லான்ற ஒரு குரூப் லெபனானில் இருப்பானா? லெபனான் இராணுவம் கையை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்காரன் தான் முழு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் நான் 20,000 பேரை தர்றேன், நாம் ஒரு கூட்டு இராணுவத்தை உண்டாக்குவோம்னுலாம் அவர் சுபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அந்த மீட்டிங்கில் பேசின காட்சிகள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வசதியாக போச்சு, சுபியாண்டோ மாதிரி நிறைய மாங்காய்கள் எல்லாம் இருக்குது இந்த நாடுகளில், அதில் தலைகளை நம்ம மிளகாவை அரைச்சிடலாம்னு சொல்லி இந்த அரபு நாடுகளுடைய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை முடிய அர்துகான் வந்து சூப்பர் நல்ல சக்ஸஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பாக ஆக்சியோஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அல் ஜசீரா அழகாக செய்தியாக்கி இருக்கிறார்கள். இதில் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த 2 விவகாரங்கள், ஒன்று இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறும், அதுக்கு பிரச்சனை இல்லை, வெளியேறதா இருந்தால் 2 காரியங்கள் நடக்கணும். முதலாவது, நீங்கள் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் இராணுவத்தை தரணும். டர்க்கியிலிருந்து ஒரு 10,000 பேர், இந்த சுபியாண்டோ மாதிரி ஆட்கள் ஒரு 20,000 பேர் தர்றன்னு இருக்காரு. அதே மாதிரி லெபனானில் இருந்து கொஞ்சம் பேர், சவுதியிலிருந்து கொஞ்சம் பேர், UAEல இருந்து கொஞ்சம் பேர், இந்த மாதிரி அரபு நாடுகள் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டால் 10,000 20,000 30,000 உங்கள் ஃபோர்ஸஸை தரணும். அத்தனை பேரையும் கொண்டு போய் காசாவில் உட்கார வச்சுருவோம், அப்போ பிரச்சனை ஓஞ்சி போயிடும். இது ஒன்று, உங்கள் இராணுவத்தை நீங்கள்
தரணும் காசாவுக்குள்ள, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வச்சிடணும், கீழே வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க சரண்டர் ஆயிரணும். இரண்டாவது என்னன்னு சொன்னால், காசாவை மீள் கட்டுமானம் செய்வதற்கும் நீங்கள் பணத்தை தரணும். அழிக்கிற வேலையை தான் நாங்கள் பண்ணுவோம். காசாவை ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழிச்சு வச்சிருக்கிறோம். அழிக்கிறது எங்கள் வேலை. ஆனால் திரும்ப கட்டணும் இல்லை, கட்டுறதா இருந்தால் நீங்கள் பணம் தரணும். ஏன்னா இவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரியல் எஸ்டேட் ஓனர்கள் மாதிரி குரூப் இது. தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எவ்வளவு நாள் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற குரூப்பு. அதனால் ஏற்கனவே ஒவ்வொரு நாட்டிலையும் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. திரும்ப மிளகா எப்படி அரைக்கிறாப்புலன்னு கேட்டால் நாங்கள் இஸ்ரேலை வெளியேற சொல்லி நான் பேசலாம், அதில் பிரச்சனை இல்லை. அப்படி வெளியேறணுமா இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போட்டணும், சரண்டர் ஆயிரணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் இராணுவத்தை கொண்டாந்து காசாவுக்குள்ள ஒவ்வொரு நாடும் உங்கள் இராணுவத்தை கொண்டாந்து இறக்கிறணும். அதை தாண்டி நீங்கள் தான் பணம் தரணும் காசாவை திருப்பி மீள் கட்டுமானம் பண்ணுறதுக்கு என்று சொல்லி பேசியிருக்கிறார். இது சூப்பர் சக்சஸாக நடந்தது என்று சொல்லி அர்துகான் வெளியே சொல்லுகிறார். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு சரண்டர் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய யுத்தம் பண்ணுறானா, அந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக. ஒரு வேளை அவர்கள் சரண்டர் ஆகி ஆயுதத்தை கொடுத்துட்டு போனால் கூட எப்போ அது சாத்தியப்படணும் என்று சொன்னால், பாலஸ்தீனம் தனி நாடு என்று உருவானா, பலஸ்டைன் தனி நாடு. பலஸ்டைனில் நீங்கள் அரபு நாட்டு படைகள் கொஞ்ச நாளைக்கு நில்லுங்க, பிறகு அரபு நாட்டு படைகள் எல்லாம் சேர்ந்து காசாவில் அந்த நாட்டுக்குரிய ஒரு இராணுவத்தை கட்டமைங்க. இப்போ யார் போராளி குழுக்களாக இருக்கிறார்களோ அவங்க ஆயுதத்தை கீழே போட சொல்லிடுங்க. அப்படி போட்டுட்டாங்கன்னா பலஸ்டைன் என்ற ஒரு நாட்டை சர்வதேச அளவில் செக்யூரிட்டி கவுன்சிலே அங்கீகரிச்சிருவோம். இப்படி ஒரு பேச்சு பேசப்பட்டால் அதற்கு இந்த அரபு நாட்டு தலைவர்கள் ஒப்புக்கொண்டால் அது வேற கதை. ஆனால் எதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க? இப்போ அரபு நாட்டு படைகள் எல்லாம் கொண்டு உள்ளே போடுவோம், நீங்கள் அழிச்சதையெல்லாம் நாங்கள் கட்டித்தர்றதுக்கு காசையும் தர்றோம், அதே மாதிரி பலஸ்டைன் விடுதலை இராணுவம் ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுறணும். இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இது நடப்பதற்கான வாய்ப்புகள் 99% கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, முதல்ல பலஸ்டைன் இராணுவத்தோடு மோதுகிற அளவுக்கு உண்டான தைரியம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கே கிடையாதுங்கிறது தற்போது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அப்படி இருக்கிற போது அரபு நாட்டுக்காரன் படை தான் போய் சண்டை போட போதா? அவங்க தான் நெஞ்ச நிமித்தி போய் சண்டை போட்டு அதெல்லாம் நுணுக்கமாக உளவு தகவல்கள் எல்லாம் சேகரிக்க போகிறாங்களான்னா அது நடக்க போகிற காரியம் அல்ல. எனவே இந்த சுபியாண்டோ முந்திக்கிட்டு எதை சொன்னாரோ அதையே தற்போது எல்லோருடைய தலையிலையும் உலகாவாக தேய்ச்சிட்டு போயிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதை தாண்டி யுத்தம் எப்போ நிற்கும், பேச்சுவார்த்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஏது ஒன்றுமே அவர் பேசலை. கமிங் 29th 29ஆம் தேதி ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்கு பிறகு பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 4வது தடவையாக தான் பதவியேற்றதற்கு பிறகு மீண்டும் சந்திக்க இருக்கிறார். அதுக்கு முன்னாடி தான் இதை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்போ நாங்கள் சொல்கிற இந்த திட்டம் இருக்குல்ல, காசா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயத்தை கைது வச்சு நீங்கள் ராணுவத்தை கொண்டு போடுங்க, இந்த திட்டம் இதை நாங்கள் இஸ்ரேல் தந்த திட்டம் இல்லை, நாங்கள் உருவாக்கினது. ஆனால் இஸ்ரேலோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அது இஸ்ரேல்காரன் உருவாக்கின திட்டம். எப்படியாவது பலஸ்டைன் இராணுவத்தை ஆயுதத்தை கீழே போட வச்சிடணும், அவங்களோட இனி சண்டை இட முடியாது. அப்படி ஆயுதத்தை கீழே போட்டால் தான் நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்களா, நாங்கள் அடித்த அடி தான் ஆயுதத்தை கீழே போட்டுக்கிட்டு சரண்டர் ஆகிட்டான் என்று காட்டணும். இப்போ அவ்வளவு வாங்கி நாட்டி அந்த தோல்வியை மறைப்பதற்காக பல நாடகங்களை ஆடி பார்க்கிறார்கள். அந்த நாடகத்தின் ஒரு கட்டமாகத்தான் இந்த நாடகத்தையும் அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. 29ஆம் தேதி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திக்கும் போது என்ன நடக்கிறது, பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்ல போகிறார் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படி போனாலும் ஒன்று மட்டும் நிச்சயமாக நமக்கு கண்ணுக்கு முன்பதாக இந்த நிமிடம் வரைக்கும் தெரிகிறது. பாலஸ்தீன இராணுவம் ஒவ்வொரு நாளும் காசாவில் இருந்து கொண்டு ஒரு சிறிய ஏரியாவில் இருந்து கொண்டு உலகத்தின் நம்பர் 1 இராணுவமாக கருதப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக பதிலடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேல் சொன்னதை போல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க முடியவில்லை, அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியவில்லை, காசாவுக்குள்ள அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை என்பதெல்லாம் அவர்களுடைய மிக பெரும் தோல்வியை காட்டுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு அரபு நாட்டினுடைய சில முக்கியமான தலைவர்கள் பேசிய தகவல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓதுவதோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.